திருப்பூர் வெச்சுப்பா திருப்பூர். கம்பெனிக்குள்ள ஒரே சண்டையாக வருமானத்தை கொடுத்து என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ளே சண்டையாக ஓடுது, ஒரு பிரச்சனையாக ஓடுது, அப்படியே இல்லையா? அதனால் தொழில் ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படி தானே? அதனால் தொழில் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்டேன். அதனால் சண்டைக்கும் ஒரு தீர்வு பண்ணியாச்சு. மொத்தம் 3 பேர் அண்ணன் தம்பியா. இது 3 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதை நான் பண்ணி கொடுத்துறேன். நான் முதல் சொன்னதை கேளு. பகுதியை 2 பேர் 3 பேர் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இன்னிலிருந்து சண்டை அப்படியே குறைச்சி கொடுத்துறேன். அதனால் தொழில் எக்ஸ்டர்னு தாராளமாக பண்ணலாமாண்ணே. தொழிலை பற்றியில் விரிவாக்கம் பண்ணலாம். கருப்பம் கூடவே இருக்கேன். அதனால் நீ புது தொழில் தான் தொடங்கக்கூடாது. இருக்கிறத நீ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான் தாங்க பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி, போய் காலையில் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். கருப்பசாமி அப்படியாப்பா, லோன் போடலாண்டாமாண்ணே. அதுக்கும் உத்தரவு இருக்குது. அதனால் லோன் போடு, விரிவாக்கம் பண்ண, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து சண்டை இல்லாமல் வாழ்ந்த போதும்ல. இந்த அது தொழில் செய்கிற இடத்துல 4 அறுத்து உள்ளுக்குள்ளே போட்டுரு. அப்படியா? இன்றைக்கி அதுக்கு உத்தரவு வரல மகளே. வர்ற வியாழக்கிழமைக்கு சொல்கிறேன், சரியா? எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. நான் நினச்சது போல் சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு தரப்போம். எந்த ஒரு வெங்கமேடு வச்சுப்பா, வெங்கமேடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன்டாமானே. சுற்றி பார்த்தல கருப்பசாமி, நான் வந்து வெறு வீடாக இருக்கிறேன். வெறு வீடாக இருக்கேன். அதனால் எனக்கு ஒரு மாலை வேணும். எப்போ என்னது கொடுப்பேன்? எனக்கு வியாழக்கிழமைக்கு வாங்கிட்டு வந்து விடு, சரியா? அதுக்குள்ளதை நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி நீ நினச்சது போல் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பம் கூடவே வரும்போது இன்றைக்கே உன் படிவாசம் வந்துடுவேன். எனக்கு மாலை மட்டும் கொண்டுட்டு வா. எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு. நீ கேட்டது போல உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். வர்ற வியாழக்கிழமைக்கு நான் கூடவே வரும்போது மாலை சுருட்டு. சுருட்டு மாலை வேணாம், சுருட்டு பாக்கெட்டு மட்டும் வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. அதனால் கருப்பசாமி தீபாவளிக்கு மேலே வேலை மாற்றிடலாம். அதனால் வேலைக்கு மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி இப்போ இருக்கிறது மட்டும் போ, அதுக்குள்ளே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ நினச்சது போலே நீங்கள் நிற்கிறதுக்குள்ளே வேலை வந்துடும். நான் சொன்னதே அப்படி தான் சொன்னேன். அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவா. அப்படியா? சரி, இன்னையிலேருந்து அந்த பிரச்சனையை படிப்படியாக குறைச்சுட்டா போனேன், சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, சரியா? கிட்டவா. மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு முடிச்சு கொடுக்கணுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ பெருசாக எந்த செலவும் வராது. நான் கருப்பை கூடவே இருக்கிறப்போ. அதே மாதிரி கடனை என்னாலே கட்டவே முடிய மாட்டேது. அந்த கடனை 3 மாதத்தில் கட்டுறதுக்கு வாய்ப்பு அமைச்சு தரப்போ, சரியா? பகுதி கடன் கட்டிப்பலாம். கருப்பசாமி மறுபடி எடப்பாடி வச்சுப்பா. எடப்பாடி குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில்ல. எந்த ஊருப்பா? சரிப்பா. அதே போல் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் போயிடுச்சுப்பா. திருப்பூர் இந்த கனியெல்லாம் வீசியிருக்கணுமான எல்லாத்துக்கும் தண்டனையை கொடுத்து இருந்துட்டு வருவேன். வச்சுட்டு நான் கூப்பிட்டு என்னோடய பேச்சுக்கு அவமதிச்சுட்டு போனால் தண்டனை கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு முடிவு பண்ணி உனக்கு நல்லபடியாக ஒரு வழி சொல்லணுமா இல்லையா? அதனால் எனக்கு கண்ணில் பிரச்சனை. யாருக்கு கண்ணில் பிரச்சனை? அதனால் உனக்கு படிப்படியாக உனக்கு அப்படியே கண் முழுசாக அப்படியே குறைஞ்சிருச்சு, அப்படி தானே? அதனால் உனக்கு கண் பிரச்சனை பழையபடி உனக்கு நல்லபடியாக கண் வெளிச்சத்துக்கு வரணும். அதே மாதிரி இருக்கிற குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றினா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். ஏதோ ஒரு உருவம் தெரியும், அவ்வளோதான். அப்படி தானே மகளே? அதனால் உனக்கு முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. கிட்டவா. கண்ணுக்கு தாண்டாமான உத்தரவு. அதனால் பணம் வரும். அதனால் உனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. அதுக்கு நான் சொல்கிறேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு, சரியா? இப்போ நான் கொடுக்குற கனியை 2 கண்ணுக்கும் நாளை காலையில் ஒரு சொட்டு விடணும், சரியா? 2வது ஒரு கனி. அதே மாதிரி மறுநாள் இப்படி 3 நாளைக்கு மட்டும் கொடுத்துரும், சரியா? 3 நாளைக்கு அதில் விட்டுரு. நீ நினச்சதில் வரும்போதே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல
அப்படிங்கிற மாதிரி கண்ணில் மாற்றத்தை கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி குடும்பத்தை கஷ்டத்தை நீக்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. கிட்டவா நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். மறுபடி ராம்நாடு வச்சுப்பார். ராம்நாடு அவன் தான் இப்போ குறுக்க நிற்கிறான் நமக்கு போகிறக்கு இல்லாமல். அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு வழியை மட்டும் விட்டுட்டு போயிரு, அப்படி தானே கேட்டேன். அதனால் உனக்கு ஒரு வழியை மட்டும் விட்டுட்டு போயிடலாம், சரியா? ஒரு 3 டைம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி இப்போ நமக்கு வந்து காசு பிரச்சனை சொல்கிற அளவுக்கு இல்லை, அப்படி தானே? அதனால் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ போய் என் பேரை சொல்லி ஒரு வாய்ப்பு போய் எடு. நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து ஓரளவுக்கு காப்பாற்றுற அளவுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். நகையெல்லாம் ஏலத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அதே போல் கருப்பசாமி மனைவியும் பிரிஞ்சு போயிட்டா. அதனால் இப்போ வேலையும் 10 பேர்த்த வச்சு செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஒருத்தஞ்சு அம்பலத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நம்ம கடனை கட்டி எப்போ நகையை மீட்டுறது? அதனால் இப்போ ஏலத்துக்கு போயிடும், அப்படி தான் வந்து கேட்டேன். அதனால் ஏலத்துக்கு போகிற கிழமை கருப்பை காப்பாற்றினா போதும்ல, ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் தப்பை நீ உணர்ந்தங்காட்டி உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன், அப்படி தானே? அதுக்கெல்லாம் தப்பு பண்ணினது யார்? அதனால தான் இப்போ ஒரு வாய்ப்பு மறுபடியும் அமைச்சு தரேன். அப்படி அமைச்சா போதும்ல. இதை கொண்டுட்டு போய் பாங்காய் வச்சுக்க, இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரேன். வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ இப்போ நாளைக்கே போ, சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே உனக்கு வந்து ஒரு 10 நாள் தேதி போட்டு எடுத்துகிட்டு வா, சரியா? ஞாயிற்றுக்கிழமை என் கையில் கொடுத்துட்டு போ, கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. அதே போல் நான் அமைச்சு கொடுத்துட்றேன் போ. அங்கே போய் கனி மூஞ்சி எடுத்து கொடுக்கணும், அப்புறம் திருட்டு வச்சுக்கலாம். ஓ கனி காய்
ஜந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் வச்சுப்பா பல்லடம். உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தமான குடும்பத்தை போய் பார்த்ததில் ஆமாப்பா ஒரே ஒரு வாய்ப்புமான நான் போய் பார்த்தேன். டைவர்ஸ் பண்ணி வச்சுட்டு வேறு பிள்ளையை பார்த்துடலாம்னு பார்த்தேன். ஆனால் வந்து இன்னொரு திருமணம் ஆகிறது இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி. டைவர்ஸும் ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டே கிடக்குது, அப்படி இல்லையா? அதனால் வந்து ரொம்ப காலமாக இழுத்துட்டு கிடக்குது. அதனால் சேர்த்து வச்சிடலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 3 மாதம் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா உன் மகனும் சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு மகனை மாற்றணும். இப்போ அவகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு நீ கேட்குற. அடங்கி சொன்னபடி கேட்டு ஒழுக்கமாக இருக்கணும். அதனால் இப்போ ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு அவள் ரெடி ஆயிடுவா. நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்தினா இப்போ அவள் சரின்னு வரும்போது இப்போ இவன் வேணான்ட்டான்னா சிக்கலாயிரும். அதனால் முதல்ல மகனை திருத்துவோம், சரியா? அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் தெரிஞ்சு கொடுப்பே தெரியாமல் கொடுப்பேன்னு தெரியல. ஆக மட்டும் ஜூஸ் போட்டு கொடு, இல்லாட்டி செய்கிற குழம்புல தெரியாமல் புழிஞ்சு விட்டுரு. எப்படியோ மகனை திருத்தி கொடுத்து அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு நல்லபடியாக சேர்த்தி கொடுத்துரு. அப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நீ நினச்சது போலயே தை முடிஞ்சு மாசி மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ளே இந்த 5-6 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிற கேஸு நீ நினச்சது போலயே ஒன்றும் டைவர்ஸ் சேர்ந்து வாழ்கிற அப்படி இருந்தாலும் அந்த தைலேருந்து மாசிக்குள்ளே முடிச்சிருவான். இல்லைனாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வேண்டான்னு பிரித்து விட்டுறேன். ஆனால் ரெண்டுமே தை முடிஞ்சு மாசி கடைசியாக இருக்குள்ள முடிச்சுக்கலாம். உனக்கு சம்மதம் தானே? ஒன்று அடங்கி ஒடுங்கி வந்து இருந்து ஒழுக்கமாக வாழ்கிறதுனா வாழணும். அது உன் மகன் வந்து சம்மதிக்கணும் இப்போ அவன் வேணாமுங்கிற முடிவுக்கு வந்துட்டான், அப்படித்தானே? அதனால் நான் 4 மாதம் டைம் கொடுத்துருக்கேன். 4 மாதத்துக்குள்ளே ஒன்று இவன் வளைஞ்சு வந்துடணும். இல்லைன்னா கையெழுத்து போட்டுட்டு வேண்டாம்னு பிரித்து கோர்ட்டில் தீர்ப்பே வந்துடும். நீ கேட்டது 2மே உனக்கு சாதகமான பதில் தான். ஒன்று அடங்கி ஒடுக்கி வச்சிடலாம். இப்போ அவள் தெரிஞ்சிருவா இவன் சரியானா சரி, அதனால தான் தெரியும்னா உனக்கு மாற்றி அமைச்சிட்றேன். அப்படி சரி வராது அப்படின்னா மாசி மாதத்துக்குள்ள கையெழுத்தும் போட்டு கொடுத்துருவான். அதனால் இது யாரும் கைப்படாமல் இதை தனியாக வச்சுக்க. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கூட இதை தனியாக மடித்து வச்சுக்க, அதைத்தான் தனியாக வச்சுக்க. மாசி மாதம் வரைக்கும் யாரும் கைப்படக்கூடாது. எல்லா கருப்பசாமி உன் பொறுப்புலையே ஒப்படைச்சிட்டோம்ப்பா. நல்லது பண்ணினாலும் கொண்டாந்து சேர்த்து விட்டுரு, காலத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இல்லை வேணாமனாலும் சரி, அவனை பிடிங்கி விட்டுட்டு சீக்கிரமாக இந்த 6-7 வருஷமாக ஓடிட்டு இருக்குது, அந்த பிரச்சனையும் சீக்கிரமாக 4 மாதம் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு கொண்டுட்டு போய் வச்சிரு. இதை 2 நாளைக்கு இதை மட்டும் தனியாக வச்சுக்க. 2 நாளைக்கு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு, கூடவே வரம்போ. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. ஆமாம், மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாம் போய் மறுபடியும் காலைல விழுப்பா. நல்லபடியாக திருமணம் நடக்கணுமா, அப்படி தான்டா மனே. அதனால் தடங்களுக்கு வந்து நிறையா வருவேன். யார் தடங்களுக்கு வந்தாலும் கருப்பசாமி நான் சொல்கிறேன். அதனால் நீ பண்ணினது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் இவனுக்கு வாழ்க்கையில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து அவைய முன்னாடி நிம்மதியாக உனக்கு வாழ்கிறதுக்கான வாய்ப்பும் உருவாக்கி உனக்கு இருப்பிடமும் வீடும் கட்டணும். அதனால் திருமணத்தை முடிச்சுட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வீடு கட்ட யோகம். அதனால் வீட்டையும் கட்டிடலாம், அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் திருமணத்தில் தடை வந்து ஒரு 2 பெண்ணடையாக மட்டும்தான் இடைஞ்சலுக்கு வருவான். மற்றவனால யாரும் இடைஞ்சலுக்கு வர மாட்டான். அதனால் நீ வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு நான் கருப்பசாமி நீ வந்து நான் சொன்ன டைமுக்குள்ளே திருமணத்தை முடிச்சிடணும், கிட்டவா. அதுக்கு உண்டான வழி ஏற்பாடு எல்லாம் கருப்பை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை ஒன்றை பாங்காக வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமியை பேர சொல்லி பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி யாரோட ஐடியாவுமே நீ கேட்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிரகாரம் நடந்தால் போதுமில்ல, உனக்கு சிக்கல் இல்லாமல் வாழ வச்சா போதுமில்ல. கருப்பன் கூடயே வரம்போ. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா. அதனால் கருப்பசாமி தடையாகிட்டே இருக்குது, திருமணத்துக்கு தடையாகிக்கிட்டே இருக்குது. அந்த தடை இல்லாமல் கருப்பன் சரி பண்ணி தரணும். நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன், போய் காலையில் வந்துடுவான். சரிப்பா, உனக்கு தடை இல்லாமல் கருப்பன் சரி பண்ணி கொடுத்து அதை ஆமாப்பா இன்னொரு பொண்ணும் பேச்சு வரும். அந்த பேச்சு வந்தாலும் போயெல்லாம் பார்க்க வேணாம், அதுவும் தட்டி போகும். அதுக்கு அடுத்து கருப்பசாமி வந்து வர புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி 14ஆம் தேதிக்கு மேலே
நீ கேட்டது போல் போய் பார்த்தோம்னா அமைஞ்சிருமுடாமானே. சரியா? இந்த 2025 முடிகிறதுக்குள்ளே பேச்சுவார்த்தை பேசி முடிச்சிடலாம். 2026 திருமணம் கிட்டவா 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. வெள்ளி வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நான் வந்து பார்த்துட்டு போ. உனக்கு நான் கருப்பசாமி தடையில்லாமல் அமைச்சா போதும் இல்லை, நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கரூர் வச்சுப்போ கரூர் போய் சிக்கக்கூடாத இடத்துல சிக்கி இப்போ சிக்கி கிடக்குது பணம். அப்படி தானே? வெள்ளாமையில் போய் பார்த்தோம்னா வெள்ளாமையே என் கண்ணுக்கு எதுவும் சிக்க மாட்டேங்குது. பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி வருமானம் இல்லை. அப்படியே இல்லையா? செய்கிற வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு. அதனால் வரமா வராதாங்கிற குழப்பமும் இருக்குது. அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலைல வந்துட்டுவான். அவன் நினச்சா கொடுத்துடலான்டாமானே. ஆனால் வந்து நினச்சா கொடுத்துடலாம். அவனுக்கு வந்து நியாயமாக பார்த்தா சரி வராதான், என் சவுக்கு தான் பேசணுமா. அதனால் அவனுக்கு கொஞ்சம் தண்டனையை கொடுத்து வராத பணத்தை உனக்கு நான் கருப்பேன். உனக்கு வந்து நான் வந்து என்னோடய தொழிலும் போச்சு, எல்லாம் நிம்மதி இல்லாமல் ஒரு சின்னதாக கேஸ் பிரச்சனையும் ஒன்று ஆகி போச்சு. அப்படி இருந்து நான் வந்து அசிங்கப்பட்டு உட்காந்துருக்கேன். அப்படித்தானே? அதனால் குடும்பத்துலேயும் அசிங்கமாகி போச்சு, வெளியிலையும் அசிங்கமாகி போச்சு. அதனால் உனக்கு நான் வந்து வாங்கி கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்து நீ பொறுமையாக இருந்த அப்படின்னா வாங்கி கொடுத்துறேன். உன்னோட தேவைக்கு வந்து சிக்காது பணம். மொதல் விஷயம் அதை தெரிஞ்சுக்க. நாளைக்கு வேணும்னா நாளைக்கு இன்னும் 3 மாதத்தில் கிடச்சிடாது. ஆனால் வந்து அவனை வந்து ஒரு சிக்கல் உருவாக்கி மறுபடி அவனை வந்து கொடுக்க வேண்டியதை மனசை மாற்றி உனக்கு நீ போய் கேட்ட அப்படின்னா சரி, எப்படியோ உனக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னா உன்னை மாதிரி நிறையா பேர்த்துக்கு அவன் பண்ணணும். நான் தான் சொல்ல, நான் நினச்சேன்னா அவன் 1 மணி நேரத்தில் அவன் கொடுக்கலாம். அவன் அப்படி அழுத்தான். ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. அதே மாதிரி வாங்கினது உங்ககிட்ட ஒருத்தங்கிட்ட மட்டும் கிடையாது. அவன் அப்படி தானே பல பேர்த்துக்கு கொடுக்கணும். அதனால் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு அவன் வந்து தகுதியமாக இருக்கான். பேக்ரவுண்டு உன்னை விட 15 மடங்கு அவனுக்கு ஆள் இருக்குது. அதனால் இப்போ அதையெல்லாம் போய் நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. உனக்கு உன் பணம் வரணும், அவ்வளோதானே. அதனால் உனக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு அவனை மனசை மாற்றி வேணால் உனக்கு வாங்கித்தரேன். சரியா? அது நீ சிக்கல் இருக்கிறதுனால. இல்லைன்னா நானும் ஒரே வார்த்தையில் இது வராதராமானே போயிட்டு வேணும் அனுப்பிடுவேன். இப்போ வந்து இதை நினச்சி ஒரு வேலை இருந்ததையும் விட்டுட்டேன், குடும்பத்திலேயும் நிம்மதி இல்லை. அதனால் கொடுத்துட்டு அடுத்தது கேட்க போகும்போது உனக்கு கேஸும் ஒன்று ஆகிப்போச்சு, அவனே போட்டான். அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால் உனக்கு பணத்தை நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதனால் பௌர்ணமி வரைக்கும் பொறுமையாரு. எவ்வளவு காலத்துக்குள்ளே உனக்கு சீக்கிரமாக வாங்க முடியும், மனசை மாற்ற முடியும்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பௌர்ணமி அன்றைக்கி எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. அந்த அன்றைக்கி உனக்கு இத்தனை நாள் உனக்கு பணம் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறேன். அவனே கூப்பிட்டு ஆளுக்குன்னு தெரியாமல் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவேன். அப்படி அமைச்சா போதும்ல, கிட்டவா நீ கேட்டது போலே உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அன்னைக்கு போய் பார்த்தேன், வராது அப்படின்னு சொல்லி போயிட்டான், சொன்னல. அதனால் இன்றைக்கி போய் நீ கேட்ட அழுது வந்து என் காலடி விழுந்ததுனால ஒரு வாய்ப்பு அவனுக்கு அமைச்சிடலாம். அவசரப்படாமல் பொறுமையாக மட்டும் இருக்க சொல்லுன்றிருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி கோயிலுக்கு வந்தேன், 4 மாதமாக நான் நடக்கிறேன், எனக்கு பணம் வரலையே அப்படி நான் வந்து நீ கேட்ப அப்படிங்கிறதுனால நீ வராத இடத்துல கொண்டுட்டு போய் செக் விட்டுருக்க. நீ யார் மூலியமாக வேணால் போயிருக்கட்டும், நான் கருப்பசாமி கொண்டுட்டு போய் பணத்தை கொடுறா உனக்கு வேலை கொடுத்துருவேன்னு நான் சொன்னேனா? இல்லை. அதனால தான் சொன்னேன். அதனால் சிக்க விட்டுட்டோம். உன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர்த்துக்கு அவன் பணம் தரணும். அப்படி தானே? எல்லாம் வாங்கி தரேன்னு வாங்கிட்டு பேக்ரவுண்டில் ஆளும் இருக்குது, எல்லா செல்வாக்கும் இருக்குது. அதனால் மனசை மாற்றி உனக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணித்தரேன். அதில் நீ பொறுமையாக இருந்தால் வாங்கி தந்துடுவேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார், இவ்வளவு காலத்தில் உனக்கு நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு உனக்கு நான் டைம் கொடுத்துறேன். நாளையிலேருந்து நீ எப்போ வேணாலும் பார்க்கலாம். நான் அதுக்கு தான் கனியை கொடுத்துருக்கேன். அவனை பார்த்து நமக்கு எப்படியோ ஒன்று எனக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு நீ போய் தஞ்சமாக பேசுகிற மாதிரி தான் பேசணும். உனக்கு மனசை மாற்றி உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி உன் குடும்பத்தை பார்த்தண்டாமானே. குடும்பத்தை பார்த்ததில் நமக்கு வந்து என்ன சொன்னேன், நீ இப்படி தான் இருக்கணும், தானாக தேடி வரும். தேடி வரும்போது இல்லை நம்ம போய் ஒன்றா இருந்துருவோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகளும் நடைமுறைக்கு ஒத்து வரும். அதனால் வந்து அமைச்சு தரேன்னு இப்போ எப்படி பேச்சு வந்திருக்குது. அதனால தான் சொன்னேன், சிக்கல் ஒன்று உருவாக்குவேன், நீ போய் தீர்த்து வைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்குவேன். நீ போனாத்தே அதுக்கு ஒரு தீர்வு வரும்டாமானேன்னு உனக்கு நான் சொல்லி விட்டுருந்தேன். அப்படி தானே? இப்போ யார் போய் தீர்க்கறது? நீதியாக போகணும்.
அதனால் நீ எங்கே போய் வீடு பார்த்தாலும் வீடு குடும்பத்தோடு இருக்கிறவங்க தான் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் உருவாக்குவேன். அதனால் இப்போ அப்படித்தான் உருவாக்கணும். இப்போ இருக்கிற இடத்த காலி பண்ணு அப்படிங்கும்போது இப்போ புருஷன் தேவைப்பட்டான்ல. அதே போல் நான் கருப்பசாமி சேர்ந்து வாழ வச்சிட்றேன். அதே போல் எப்படி போனோமோ அப்படியே திரும்பி வந்துடுவோம். அதனால் இப்போ புதுசாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கு, அது சரியாக வருமா? கண்டிப்பாக வராது ரமானு. சரியா? இப்போவே உன்னபடி ஒரு 2 அடி மேலே தான் பேசுவாங்க. இப்போ போகிற வேலை அதுவும் சரி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம வந்து அவ்வளோதான். அதனால் நீ டிரைவர் தான். அப்புறம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த வேலை அமையாது. சரியா? ஆனால் போகிறதுக்கு நீ தடை இல்லாமல் விட்டுரு. சரியா? அங்கே போயிட்டு இன்னும் 2 டைம் போயிட்டு வரவங்க சிக்கல் உருவாகும் அங்கேயும். சரியா? இப்போ அவளையே நான் திருத்தணும், அவளாக உணரணும். அப்படி தானே? நம்ம போய் ஒன்றும் கொடுக்கலாம் முடியாது. அப்போ அவனாக உணர வச்சு நான் செஞ்சது தப்பு தான், நான் இப்போ சேர்ந்து வாழ்ந்துடலாம், வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பும் நான் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ நீ வீடு பாரு, ஒன்றா இருப்போம். அந்த சூழ்நிலை தகுந்ததுன்னா பார்ப்போம், இல்லாமல் இருந்ததுன்னா அப்புறம் பொறுமையாக பார்ப்போங்கிற அளவுக்கு வந்துட்டா நெருக்கி. அப்படி தானே? அதனால் நீ கேட்டது போலயே எல்லா நிகழ்ச்சியும் நடத்தி கொடுப்பேன். சரியா? அதே மாதிரி தொழிலும் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் நான் கருப்பை உனக்கு அமைச்சுதுறேன். முதல் மாதிரி தேவையில்லாமல் எந்த வார்த்தையுமே வாயிலிருந்து வெளியே வரக்கூடாது. சரியா? என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற நீ பொறுப்பு. அதனால் எந்த வார்த்தையும் வாய் தவறி வரக்கூடாது. அவள் செய்கிறது தப்புங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதுக்கு வேண்டி தவறான பாதையிலலாம் போக கிடையாது. பேச்சுவார்த்தை சரியில்லை. அதனால் ஒருத்தர் வந்து என்னன்றான், நீ இப்படியெல்லாம் ஒன்றா இருந்து அப்படின்னா நீ வந்து எங்கேயும் போய் ஒன்றா எழுத முடியாது. சரியா? அதனால் நீ பேசாமல் அப்படி இருக்கிறது மாதிரியே இரு. நீ முதல்ல அவனை விட முதல்ல ஒரு படி மேலே ஏறி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று சொல்லி கொடுத்து, அதைத்தான் இப்போ நான் தான் சொல்கிறேனே, சொல்லி கொடுத்ததே இப்போ இந்த சிக்கல் உருவாக்கியிருக்கு. அப்போ முதல்ல அவனுக்கு விலகணும். சரியா? அதுக்கிட்டே முதல் இப்போ கொடுத்துருக்கேன். அங்கே விழுந்துச்சு அப்படின்னா போகிற பக்கம் எல்லா பக்கம் சிக்கல் உருவாக்கிடுங்க. நீ கேட்டது போலேயே ஒடியாந்துடுவான். ஆனால் கவலையே பட வேணாம். சரியா? விட்டு போகிற காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீ தான் குற்றவாளி ஆகணும். அதனால் போகிறையா போயிட்டு வந்துடு, மற்றதை நான் பார்த்துக்குவேன். எல்லா பக்கமே லாக் பண்ணிடுவேன். சரியா? கடைசியில் உன் பக்கம் வரணும். வரும்போது எந்த இடத்துல இல்லாமல் ஒன்றுமே தெரியாத மாதிரியே நடந்துக்க. எல்லாம் உனக்கு முழுசாக திருத்தி எந்த சண்டை இல்லாமல் உனக்கு வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பம் கூடவே வரும். அதுக்குத்தான் இப்போ நானும் சொல்கிறேன், நீ எதுவுமே பேசக்கூடாது. போகிறையா போயிட்டு வா அப்படின்ட்டு. இப்போ தனியாக போய் ஒரு குடித்தனம் இருந்தான், நீயும் தனியாக இருந்த. இப்போ என்ன நடந்தது? நீ வரணும். அப்போ உன்னை தானாக தேடி கூப்பிட்டால. அதே போல் தான் நம்ம அடுத்ததும் உருவாக்கவே ஒன்றும். இன்னும் போகிற பக்கம் சிக்கல் உருவாகும் போது என்ன பண்ணுறது? இது நம்ம தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டோம், அதனால் வந்து நம்ம கணவரோடு இருக்கிறதா சரி அப்படின்னு அவன் உணரும் போது கூப்பிடுவான். அப்பவும் ஒன்றும் தெரியாத மாதிரி போகணும். உப்பவும் அப்படி தான் இருக்கணும், அப்பவும் இருக்கணும். உள்ளே மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் கருப்பன் நானாருன்னு அப்புறம் காட்டிடுவேன். இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல 4 அறுத்து போட்டு இன்னும் உனக்கு வேலையை எச்சு பண்ணி கொடுத்து கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். ஃபேமிலி விஷயம் யாருக்கிட்டமே நீ வந்து கலந்து பேசக்கூடாது. உன்னோட என்னோட மட்டும் இருந்தால் போதும். கேட்டு தாண்டும் போது மறந்துடு. உன்னோட தொழில் மட்டும் பாரு, மற்றதை கருப்பை நான் பார்த்துக்கிறேன். சரியா? உன்னோட எல்லையில் போட்டுரு, தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே போட்டுரு. இன்னமும் வேலை எச்சு பண்ணி கொடுத்துறேன். கருப்பன் கூட வரும்போது அதை தான் வந்து உன் மனைவியை திருத்தணும். யாரும் கைப்படாமல் வச்சுக்க. எல்லா நிகழ்ச்சியும் நாளையிலேருந்து நடக்காங்க. எல்லாம் லாக் பண்ணி விடுவோம். கூட வரணும். கோயிலில் ஒரு வேலை ஒன்று கொடுத்துருக்குறாங்க சாமி பல இடத்துல. அதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு இரும்பு எடுத்து ஆரம்பிச்சிருக்கிறோம், ஆனால் அட்வான்ஸ் கொடுக்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ தொழில் எச்சு பண்ணி கொடுக்குறேன்னு 4 அறுத்து போட சொல்லியிருக்கேன். உனக்கு கூப்பிட்டு அதுவும் கொடுத்துருவான். போ கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பொங்கலூர் வச்சுப்பா. பொங்கலூர் சாவி ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு வாப்பா. கருப்பசாமி உன் குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் வீடு கிரையம் பண்ணியாச்சு. போய் கால் வந்துட்டோம். நீ கேட்டது போல கிரையமும் பண்ணியாச்சு. அதனால் ஒரே ஒருத்தன் தான் டார்ச்சர் பண்ணுறேன். அதானே கேட்டேன். அந்த டார்ச்சர் பண்ணாமல் ஒரு 3 மாதத்துக்கு தள்ளி போட்டுறேன். சம்பாரித்து கடனை கட்டிடலாம். அதே போல் உனக்கு அந்த கேஸ் பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குது. அப்படி தானே? அந்த இட பிரச்சனையும் உனக்கு சீக்கிரமாக இன்னும் ஒரு 5 மாதம் ஆயிடும். ஆக மொத்தம் நமக்கு வர பங்கு வந்துடும். சரியா? அதே போல் உனக்கு எலக்ட்ரிஷியன் வேலையா, அந்த வேலை நாளையிலேருந்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன்.
நீ கேட்டது போல் வாகனத்துலேயும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பேன் கூடவே வந்துடுறேன். அடுத்து என்ன கேட்காம கடனும் வாங்கக்கூடாது. தேவையில்லாத கொண்டுட்டு போய் காசை தொலைச்சி பற்றியா, நான் கொடுத்ததை வச்சு காப்பாற்றிக்க தெரியாமல் போய் தொலைச்சி இப்போ வீட்டில் போய் வாடகை வீட்டில் வந்து நடுரோட்டில் வந்து நிற்கிறான். அதனால் ஒரு வாய்ப்பு அந்த சொத்தை பிரச்சனை தீர்த்து மீண்டும் உனக்கு வீடு வாங்கி கொடுத்து நல்ல முறையாக உனக்கு வேலையும் கொடுத்துறேன். இன்னையாவது பொழைச்சி நடந்துக்க, இன்னையாவது உனக்கு வேலை கொடுத்துறேன். உடல்நல சரியில்லையா, அதனால் உனக்கு பகுதியை சாப்பிட்டு 2 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிடும். நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். மகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் சரி பண்ணணும். இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்துக்க மகளே, நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அவனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு தான் கனி கொடுத்துருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணாமல் பண்ணுறதுக்கு தான் இப்போ கொடுத்துருக்கேன். இதை மட்டும் கொடு, சரி பண்ணி கொடுத்துறேன். நான் அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. 3 மாதத்துக்கு தள்ளி போட்டாச்சு. நீ சொன்னால் சரின்னு கேட்டுருவேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. ஆமாப்பா, எனக்கு வந்து தொழில் சரிவாகவே போயிட்டுருக்குது. அதனால் கடன்லேருந்து மேடேறி வரணும். ஆண்மகன் நீ உட்கார் கூப்பிட்றேன். தொழில் சரிவாகவே போயிட்டுருக்குது. நம்மளும் எவ்வளவோ முயற்சியெல்லாம் எடுத்து பார்க்குறோம். அதுக்கு ஆன முன்னேற்றதே கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அதானே, அதனால் கருப்பசாமி உன் இருப்பிடத்தை வந்து சுத்தம் படுத்தணும்டா மோனே. என்னோடய குதிரை வாசப்படி வரைக்கும் தான் போகுது. அதனால் நான் கொடுக்குற கனியை புழிஞ்சு கோமியத்தையும் பாலையும் கலக்கி வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிடு. இன்னொரு கனி கொடுத்துட்டு போகிறேன். அந்த கனியை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி படிவாச நிலவாசப்படியில் கட்டிடு. இன்னையிலிருந்தே உனக்கு நான் உள்ளேயும் வந்துடுவேன். தொழிலும் அப்படியே படிப்படியாக மாற்றத்தை உருவாக்கி தந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்து நான் கருப்பேன். இன்றைக்கு உள்ளே வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் நான் கருப்பசாமி அமைச்சு எப்பவும் நம்மதே அடுத்தவனுக்கு செலவு கொடுக்கணுமே தவிர அடுத்தவங்கள்ட்ட கேட்கவும் முடியாமல் கேட்காமல் இருக்கவும் முடியாத சூழ்நிலை. அப்படி தானே, நம்ம ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தோம். எப்படா போய் கடன் கேட்குறது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஆனால் இருந்தாலும் கேட்காமல் இருக்க முடியாது. அதனால் கருப்பசாமி அடுத்த ஒரு 3 மாதத்துலேருந்து நீ இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குற அளவுக்கு தான் நான் கருப்பை வச்சுருப்பேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை, நீ வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு வா, நான் உனக்கு கூடவே வரம்போ. அப்படி அந்த கனி கொடுக்குறேன், பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எப்படியாவது சேர்த்தி வாழ வச்சிடணுமா, எப்படியாவது சேர்த்தி வாழ வச்சிடணுமா, அப்படி தானே கேட்டேன். அதனால் கருப்பசாமி வாழ்க்கை கொடுக்கணும்னு போன காலத்துக்கு இப்படியெல்லாம் சிக்கல் உருவாகி போச்சு. அதனால் கருப்பசாமி சேர்த்தி வச்சிடலாம்னு ஒரு முடிவும் பண்ணியாச்சு. அதனால் எண்ணி 63 18 180 நாள் 6 மாதம் முடியறதுக்குள்ளே நம்ம பேச வேணாம், அங்கேருந்தே தகவல் வந்துடும். இப்போ எப்படி ஆற போட்டிருக்கிறீ அதே மாதிரி விட்டுரு, தானாக தேடி வந்துடுவான். சரியா? ஏன்னா வாய் வந்து கொஞ்சம் நம்பமே நீளம், வாய் நம்பமே நீளம். அதனால் வந்து எப்படி பிழைப்பான்னு எனக்கு தெரியல கருப்பசாமி. உன்னோட கேள்வி அதானே, உன்னோட கேள்வி எப்படியாவது வந்து அவன் சேர்ந்து வளர்த்தானா கேவலம் இல்லாமல் போயிடும் அப்படி நீ நினைக்கிற அதானே. அதனால் சேர்ந்து வரும்போது 6 மாதத்து கேப் விட்டுரு. 6 மாதத்துக்கு வர்றதுக்குள்ளே அவளை புத்தியை சரி பண்ணி வாழ வச்சு அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். ஏன்னா பிரிஞ்சு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரியா? அதே மாதிரி தவறான ஒரு வாழையில் போகிறாளா அப்படின்னா அந்த வழி இல்லை. சொல் பேச்சு, குடும்பத்தோட சொல் பேச்சை கேட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதோட திமிரு வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து நான் வந்து வாய் தேவையில்லாத ஒரு சில பேச்சுகளெல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் அதையெல்லாம் 6 மாதத்துக்குள்ளே புத்தியை திருட்டிடுவோம். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் மட்டும் கொண்டு வந்து அங்கிருந்து அதனால் பெருசாக மருத்துவ செலவெல்லாம் வராதுரமானே. உனக்கு நீ அதை நினச்சிதே உனக்கு பிரச்சனையே தவிர உனக்கு உடல்நிலையிலலாம் பிரச்சனை கிடையாது. அதனால் மகனோட பிரச்சனையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டி இல்லை. அதனால் நீ மறந்துடு. நான் சேர்த்தி வச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவளாக வந்துடுவான். எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கிடக்குது. என் மகன் ஒரே மகன், அவனுக்கு இப்படி ஆகிப்போச்சு. இதை நினச்சி உனக்கு வியாதி புதுசாக உருவாயிடுச்சு. அதனால் இன்னும் பிரச்சனை படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். அத்தனையுமே அங்கங்கே கட் பண்ணிடுறேன், நீ கவலையப்படாத. 6 மாதத்துக்குள்ளே நான் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு உன் வந்து சேர்ந்து வாழ்ந்தா போதும்ல. கிட்டவா
பிரிஞ்சு வர அப்படி இருந்தால் அவன் தப்பு பண்ணுற அப்படின்னு தான் முதலே சொல்லிடுவேன், அது சரி வராதுன்னு. அவன் வந்து பணத்தோட கொழுப்புத்தியான் வேற ஒன்றும் இல்லை, அதனால் முதல் அதை கட் பண்ணிடுறேன். குடும்பத்தில் சொல் பேச்சு கேட்குறதும் அப்படித்தான், அவன் சொல்கிறது தான். அதனால் இப்போ நம்ம வளைஞ்சு போய் அவள் பக்கம் போய் இருந்திருந்தால் இப்படி பிரிஞ்சு போயிருக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு கட்டம் அமைஞ்சுது. அவள் சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு கேட்டு அவங்க விட்டு வெளியில் போய் அவள் சொல்கிறத கேட்டு நடந்திருந்தால் இப்போ பிரிஞ்சு போயிருக்க மாட்டான், அதுக்கெல்லாம் ஒத்து வந்திருக்காது. அதனால தான் இப்போ புத்தியை தீட்டணும், முதலே சொன்னதுக்கு போகக்கூடாதுன்னு. 6 மாதம் விட்டுரு, உனக்கு நான் திருத்தி கொண்டு வந்து தப்புத்தானே வந்துடுவான். அப்படி அமைச்சா போதுமில்ல. அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் கொண்டு வந்துடு, நான் கூடவே வந்துடுறேன். உனக்கு மருத்துவ செலவு வராதுடாமாண்ணே, தகரிமா போ. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துட்றோம். அதை உன் மகனுக்கு கொடுத்துரு, சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் 3 இடத்துல போர் போடுறதுக்கு பார்த்து வச்சுருக்கோம். அதை பார்த்து வச்சுருக்கிறதுல கருப்பசாமி, அதனால் 2வது இடத்துல பார்த்ததில் பார்க்கலாம். 3யுமே போட்டுடலாமா? சரி, 3யுமே போட்டுரு. ஃபஸ்ட்டு இடத்துல வந்து தண்ணி எதிர்பார்க்குற அளவுக்கு வராது, அதில் விட்டு. நீ இந்த 3மே போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டீல, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போட்டு 3லையுமே தண்ணி வரும். ஆனால் ஃபஸ்ட்டு போடுறதுல ஃபஸ்ட்டு அவன் பார்த்தான் பாரு, அதில் எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. அதனால் 2வது பார்க்குறதுல தான் நீ உனக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வரும். 3வதுலேயும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, அதனால் 3யும் போட்டுரு. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி கட்டு கொடுக்குற மாதிரி என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் வர ஐப்பசி 7ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கும். அதுக்குள்ளே நீ கேட்டது போலயே உனக்கு நான் அமைச்சு கொடுத்து ஈஸியாக வேலை செய்கிற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். போர் போட்டுரு. 2வது ஐப்பசி 7ஆம் தேதிக்கு மேலே தொழிலுக்கும் அமைச்சு கொடுத்துறேன். கார்த்திகை ஜோதி அப்போ வாரிசுக்கு ஒரு வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கேட்டீங்களா? அதனால் வாரிசுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்க வேணாம், சரியா? அதனால் கணவருக்கு உடல்நிலையெல்லாம் சரியாயிடும். அதனால் அவனை பற்றியும் பயப்பட வேணாம். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு கூடவே வரும்போது அதுக்கு தான் சொன்னேன், எல்லோரும் குடிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். இதை போர் போடுறதுக்கு வச்சுக்க, கூடவே வரும்போது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாப்பா. இதை 3க்குமே வச்சுக்க, இதை தனியாக வச்சிரு. 3ஐயும் வச்சிரு. நான் கருப்பை நீ கேட்டது போலயே 3 அமைச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் முழுசும் விலகி விட்டுட்டேன், முழுசும் விலக்கி விட்டாச்சு. அதே போல் கருப்பசாமி வந்து நல்லபடியாக சாப்பிட வைக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அதே போல் இன்னையிலேருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன். அதே போல் நம்ம என்ன பண்ணணும், தொழிலும் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் வெளி வருமானமும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதனால இந்த கேஸ் பிரச்சனை இல்லை, அதையும் நல்லபடியாக அந்த இடத்த உனக்கு மீட்டு கொடுத்துறேன். போய் காலைல விட்டுவான். நம்ம கேட்டது போலயே உனக்கு சீக்கிரமாக அதை முடித்து கொடுத்துறேன். இந்தா நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன்ல, நீ கேட்டது போலயே உனக்கு நானும் கருப்பம் கொடுத்துருவேன். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் சரிப்பா. எல்லோரும் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. சரி, நீ முன்னாடி வா, நீ போய் உட்காருப்பா, கூப்பிட்றேன். உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே, அதனால் எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும். எப்போ வைப்பேன்? எனக்கு நாளைக்கு வைக்கணும். எனக்கு பொங்கல் வச்சிடணும். எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி உன் சிக்கலை தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி, எனக்கு தெரியாது, இன்னையிலேருந்து என் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நல்லபடியாக எல்லோரும் போல 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் நல்லபடியாக வாழணும். வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி என்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுவேன். நாளைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் வை, மிச்சத்தை நான் சொல்கிறேன். காலையில் நேரத்தில் வந்துடு, 9 மணிக்கு இங்கே இருக்கணும். நீ கேட்டது போலயே கேட்ட வரத கருப்பசாமி உனக்கு நாளைக்கு கொடுக்குறமானே, அப்படி அமைச்சு கொடுத்துறோம். சரிப்பா. கருப்பசாமி உன் குடும்பத்தை போய் பார்த்தமானே, குடும்பத்தை போய் பார்த்ததில்
ஆமாம். சரி, இப்போ கண்ணாடியை கீழே போட்டால் என்ன ஆகிட்டோமானே? உடஞ்சிரும். இப்போ அப்படித்தான் ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குதே, ஒரு சில சிக்கலெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதை தீர்த்து கொடுக்கணும். கருப்பன் தீர்த்து கொடுத்துட்றேன். அதனால் வந்து கருப்பசாமி எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். வருவியா? எனக்கு வந்து ஒரு தேர்தல் நடக்குது சாமி. சரி. அதில் வந்து இது பண்ணி என் கூட ஒர்க் பண்ணுறது நான் வந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு போட்டிட்டு இருக்கேன். என் கூட நான் தான் உனக்கு பண்ணித்தரேன்ட்டேன். பண்ணி கொடுத்துருவீங்க. நான் சொல்கிறது சரி, நாளைக்கு வர முடியுமா? நாளைக்கு தான் திங்கக்கிழமை தான் எனக்கு மத்திய சங்க தேர்தல் இல்லையா சாமி. சரி, நீ வர முடியுமா? இவங்க வேணா ஞாயிற்றுக்கிழமை வரும். நீ நாளைக்கு வா. எனக்கு ரோஜா பூ ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு நீ நாளைக்கு வா. நாளைக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி நீ கேட்டதை உனக்கு நான் கொடுத்துட்றேன். நான் தான் அமைச்சு தரேன்னு இருக்கேன். சரியா? அதனால என் சகோதரன் சொல்லிட்டேன், அரசு வேலைக்கான் அவனை வர சொல்லி இப்போ கூப்பிட்டு கொடுத்துரு. சிக்கலோடு உட்காந்துருக்கான். அதனால் அதுலேருந்து தீர்த்து கொடுத்து நீ கேட்டதில் உனக்கு நான் அமைச்சு உனக்கு வரத்தை வாங்கி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு தந்துடுறேன். கிட்டவா, இதை பாங்கா வச்சுக்க, என் பேரை சொல்லி நீ கேட்ட வரத்தை கருப்பையும் கொடுக்க சொல்லி உத்தரவும் கொடுத்தாச்சு. அதனால் நீ நாளைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடு. அதுக்கு உண்டான வழி நான் கருப்பசாமி இன்றைக்கே கொடுத்துருக்கேன். எனக்கு வாங்கிட்டு மட்டும் கொடுத்துட்டு போ. நீ கேட்டது வழியை அமைச்சு கொடுத்துறேன். சனிக்கிழமை எலெக்ஷனுங்க, ஜெயம் பண்ணி கொடுத்துருங்க சார். அதுக்குத்தானே மகளை சொன்னேன். இப்போ என்னன்னா நான் மட்டும் என் கூட போட்டியிடுற எல்லாருக்குமே 150 பேர் போட்டி போட்டாலும் சரி, உனக்கு நீ கேட்டது தரணும். அதனால தான் அரசு வேலைக்கு வந்து கேட்டிருக்கேன், கூப்பிட்டு கொடுத்துருன்னு இருக்கேன். அதனால தான் இப்போ நான் கூப்பிட்டே கொடுத்துருக்கேன். சரியா? அதனால் நான் கருப்பசாமி வந்து நீ இப்போ வந்ததே டைம் மீறி போய் தான் வந்தேன், அப்படி தானே? அதனால் தெரியாமல் அலமோதி தொலாவி என்னை வந்து பார்க்க வந்துட்டேன். அதனால் என் சகோதரன் சொல்லிட்டேன், அரசு வேலைக்கு வந்திருக்கேன், தொலாவி கொடுத்துருன்னு. நான் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால தான் எனக்கு மாலையும் பாட்டில் மட்டும் என் சகோதரன் கேட்டிருக்கேன். நாளைக்கு கொடுத்துட்டு கனி வாங்கிட்டு போயிரு, கூடவே வரம்போ. அதனால தான் இதை பாதுகாப்பாக வச்சுக்க. நீ கேட்ட டைம் வரைக்கும் வச்சுக்க. உனக்கு நீ போன இடத்துல உனக்கு எல்லாம் ஜெயம் பண்ணி கொடுத்தா போதும்ல. உனக்கு வெற்றி பண்ணி விட்டு நான் கேட்குறத எனக்கு செஞ்சது, நான் கூடவே வரம்போ. நீ கேட்டதை நான் கருப்பு கொடுத்துருண்டாமானே. அதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. இதை கொண்டுட்டு போய் நீ உன் பாதுகாப்பில் யாரும் கைப்படாமல் வச்சுக்க, கூடவே வச்சுக்க. நீ கேட்டதை நான் பண்ணி கொடுத்துறேன். எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் பூசாரி வேலையை முயற்சிப்பா. கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் இன்னும் கொஞ்சம் நோய் நொடியாகவே இருக்கிறனே கருப்பசாமி, அப்படி தானே? அந்த குழப்பம் தீரணும். அதனால் இப்போ குடும்பத்தில் இருக்கிற வீட்டிலிருந்து முக்கால்வாசி எல்லாம் கெட்டதெல்லாம் விலகிடுச்சு மகளே. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனால் நீ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டது வழியே உன் சிக்கலெல்லாம் இன்னையிலேருந்தே தீர்ந்துடும். அதனால் உன் கணவருக்கும் சரியாயிரும், உனக்கும் சரியாயிரும், பிள்ளைகளுக்கும் சரியாயிரும். அதனால் நான் கருப்பசாமி உன் படிவாசலில் தான் நான் இருக்கேன். அதனால் முழுசாக உனக்கு வெளியேற்றி விட்டுறேன், பயப்படாமல் இரு. அதுக்கத்த இப்போ நான் சொல்லிட்டேனே, நான் சொல்கிறது அதுதான். லெமன் சாப்பாடு, லெமன் ஜூஸ் மட்டும் புழிஞ்சு போட்டு குடிச்சிரு. சரியா? எல்லோரும் குடிக்கணும் 5 நாளைக்கு. நீ கேட்டது போலையே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். நான் கருப்பை வந்து உன் படிவாசலுக்கு வந்து இந்த 5 நாள் முடியறதுக்குள்ளேயே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க. சரியா? பாங்கா வச்சுட்டு உனக்கு எதுக்கு நான் கருப்பசாமி உனக்கு இப்போ கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சரிப்பா, புதுசாக ஒரு வழி வரும். அந்த வழி வந்தாலும் உள்ளே ஏற்றுக்கப்படாதான். இது வரைக்கும் வரல, புதுசாக ஒன்று வருமா கார்த்திகை முடியறதுக்குள்ளே. அதனால் புதுசாக என்ன வந்தாலும் ஏற்றுக்கக்கூடாது. அப்படின்னு என்னென்னு தெரியுமா? புதுசாக ஒரு பிரச்சனை வருமா, உனக்கு வந்தால் எந்த மாதிரி வரும் அப்படின்னு நீயே தெரிஞ்சுக்க. அவ்வளோதான். உனக்கு தெரிஞ்சதா இல்லையா? புதுசாக வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனால் அது சரியாக வராது அப்படின்னு முதவே சொல்கிறேன். இன்னும் 1 வருஷத்துக்கு அது எதுவுமே அந்த பேச்சு எடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம பிள்ளை கம்மனே இருந்தாலும் புதுசாக ஒன்று உருவாக்கும்னு இருக்கேன். கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் அப்ளிகேஷன் போடுவேன். அந்த அப்ளிகேஷனை நீ ஏற்றுக்கக்கூடாதுன்னு இருக்கேன். அதனால் முதல்லையே தெரிஞ்சது தான் கவனமாக இருப்பில்லை, அதுக்கு தான் இப்போ கொடுத்துருக்கேன். அதனால் வந்தையே நான் சொல்லவே இல்லையே கருப்பசாமின்னு யோசிக்கக்கூடாது. அதனால் எது வந்தாலும் கருப்பசாமி அடுத்தது 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது நல்ல முறையாக வாழ்க்கையில் நம்மளும் 4 பேர்த்து மதிக்கிற மாதிரி வாழ்ந்து
எல்லாத்துக்கு முன்னாடி காட்டுறதுக்குள்ள வாய்ப்பும் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் உடல்நிலையெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான். அதனால் செய்வனையும் கிடையாது, இருக்கிற இடத்துல பிரச்சனையும் கிடையாது. அதனால் பயப்படாமல் போ. கருப்பை நான் கூட இருக்கேன். இது 5 பேர், நான் 3 பேருமே சாப்பிட்றதுங்களா? பாதி சாப்பிட்டு பாதி ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிரு, ஒரு நாளைக்கு ஒன்று. அப்படி இல்லைன்னா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு. வேலுக்கெல்லாம் தைக்கலாம். அதை ஒருத்தனுக்கு வந்து கேட்டோம்னா உடல்நிலை சரியில்லாமல் போயிடுதுன்றான். தேய்ச்சோம்னா எனக்கு ஒருத்தர் அலர்ஜி ஆயிடுதுன்னு ஒரு ஆள் சொல்லுது. அப்படி தானே? ஆமாம்மா இல்லையா? ஆமாம் ஆமாம். அதனால தான் வேணாம், நீ உள்ளுக்கு மட்டும் ஜூஸ் போட்டு குடிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கைகால் வலி உடல்நிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும்ல, கூடவே வரம்போ. பாப்பாவுக்கும் கவர்மெண்ட் வேலை வேணுங்களா? உத்தரவு இதுதான். பௌர்ணமிக்கு மாலை கொண்டுட்டு வா, நான் அதுக்கு மறுபரிசீலனை பண்ணி உனக்கு நான் பார்த்து சொல்லிடுறேன், அமைச்சு கொடுத்துறோம். இதை பாங்க கையில் வச்சுக்கோமா. கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் மறுபடி எல்லாம் காலில் விழுப்பா. நான் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன். எலக்ட்ரிஷியனாப்பா. அதனால் போதிய வருமானம் கண்ணுக்கு சிக்க மாட்டேதா. அதனால் நம்மளும் எவ்வளவோ இந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்பான், அந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்பான். ஆனால் எந்த வேலையுமே எதிர்பார்க்குற மாதிரி என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. வீட்டிலையும் நல்லா பிரச்சனையாகவே. அதைத்தான் இப்போ நான் சொல்கிறேனே. அதனால் இப்போ அந்த சிக்கலெல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்து நீ கேட்டது போல் உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி போகிற பக்கம் உனக்கு வெற்றியை அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் நான் காசு கொடுத்துட்டு போகிறேன். இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதார கஷ்டம் நீங்கிருச்சு. போய் செய்கிற இடத்துல இல்லைங்காமல் வேலை வருமானம். அதே மாதிரி குலத்தொழில் ஒன்று செய்கிற அதானே, அந்த தொழிலிலும் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு வருமானத்துக்கு நீ எந்த தொழில் போனாலும் சரி, அந்த தொழில் உனக்கு அமைச்சு உனக்கு குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்தா போதுமா? அப்புறம் சாமி எங்கள் அப்பத்தா வந்து இத்தனை நாள் சித்தப்பா விட்டு வந்தது, அதை இங்கேயே தாட்டி விட்டாங்க. அது வந்து இப்போ அங்கே போகணுன்றியா? இல்லை, அது இங்கே தான் இருக்குதுங்க, இங்கேயே வச்சுக்கலாம். உனக்கு இங்கேயே இருக்கட்டுறாமானே. அதனால் அதுக்கு விட உனக்கு 2 மடங்கு வருமானத்தை கொடுக்குறேன். உனக்கு பார்த்துக்கிறதுக்கு எந்த இடைஞ்சல் வராது. அதனால் இங்கே இருக்கிறதையா என் சகோதரன் சரிங்கிறேன். அதனால் இங்கேயே வச்சிரு. இது குடும்பத்தோடு எல்லோரும் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எல்லாம் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுற்று வாங்கிட்டு வா, கூட வந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் நம்ம என்ன வேலை செய்கிறோம்ப்பா? அதனால் கருப்பசாமி நம்ம எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றி ஆகினா பரவாயில்லை. அப்படி தானே? போட்டது போட்ட வாக்கிலே கிடக்கிற மாதிரியே இருக்குது. ஏதோ கடைசி காலத்தில் கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் அந்த முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரியே எங்கள் அன்னைக்கு சிக்க மாட்டேது. அதானே கேட்க வந்தேன். போய் காலில் வந்துட்டோம். கடைசி காலத்தில் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமாண்ணே. அதனால் வந்து லீகலாக தான் போகணும். அந்த லீகலாக போனாலும் கொஞ்சம் லேட் ஆனாலும் அமைஞ்சிடும். அதனால் காரியம் ஆயிருமாண்ணே, கவலைப்பட வேணாம். சரியா? அதனால் கொஞ்சம் லீகலாக போகணும். ஆனால் வந்து நீ இப்போ யார் வந்த? நீ மட்டும்தான் வந்தேன். அதனால் காரியமாகுது அப்படின்னா கொஞ்சம் பிடிப்பு வச்சுருக்கணுமே. உனக்கு பிடிப்பு இருக்குதா? இல்லை. ஆச்சுன்னா உன்னை வாக்கில் கழட்டி விட்டு போயிட்டு என்ன மனை பண்ணுறது? ஏன்னா ஆகிறதுக்கு உன்ன வாய்ப்பு நீ கூட்டிகிட்டு வந்து என்னோடய எல்லையில் சேர்த்துனேன். ஆனால் ஆக்கி விட்டுலான்னு முடிவும் பண்ணிட்டேன். அதனால் வந்து அவள் கரெக்டாக கொடுத்துருவா இல்லை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஓரமாக ஓடணுமே. நான் தான் சொல்லிட்டேனே. அதனால் நம்ம செட்டில் ஆகிடலாம் அதில் அவன் கொடுத்தா. ஆனால் வந்து 2 பேச்சா பேசினாலும் நான் கருப்பசாமி ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அட்வான்ஸ் வாங்குற அளவுக்கு ரெடி பண்ணுவேன். அதிலையே பார்த்துருவேன். உனக்கு ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சா அதை அப்படியே பிரேக் பண்ணி வச்சுருவேன். அட்வான்ஸில் வாங்கி கொடுத்துருவேன். சரியா? வியாபாரமும் பண்ணி கொடுத்துருவேன். உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி விடணும். அப்படி தானே? உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறவா. அதையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் சரி பண்ணிடலாம். இதில் நம்ம சரியாகி வரணுமா இல்லையா? அதனால் இது வேணுமா வேணாமா நீ சொல்லு. அதுக்கு தான் சொல்கிறேன். நான் பண்ணி கொடுத்துட்றேன், அட்வான்ஸும் வாங்கி கொடுப்பேன். அதில் வந்து உனக்கு கரெக்டான படிக்கு உன்னோட சேர் வருது அப்படின்னா அதை கிரையம் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லை கொஞ்சம் அப்படி இப்படின்னு மனசில் அவனுக்கு உழப்பினாலும் அப்படியே பிரேக் பண்ணி வச்சுருவேன். கருப்பசாமி இப்படி சிக்கல் பண்ணி விட்டியே நான் வந்து கேட்டக்கூடாது, முன்கூட்டியே சொல்கிறேன். என்னை வந்து என்னை அவன் பார்க்குறானா பார்க்கலையே அதை விட்டுரு. இல்லை சார், நான் இன்னைக்கு காலையில் போயிட்டு சொல்லிட்டு வந்து நீங்கள் எல்லாம் சரி பண்ணி டிராஃப்ட் அடித்து கொடுங்க பேசிடலான்னு சொன்னாங்க. அடுத்த இப்போ நானும் சொல்கிறேன். நீ உன்னோட முயற்சி நீ நிறையா பண்ணி கொடுத்துருக்க, பண்ணுறதில்ல. உன்னால் முடிஞ்சது
யார் யார்கிட்ட பேசணுமோ எல்லாத்துக்கிட்ட சப்போர்ட் பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், உனக்கு ஏமாற்றாமல் விழுந்தா உனக்கு அட்வான்ஸும் வாங்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா அட்வான்ஸோடு நிப்பாட்டி விடுவேன். அதனால் முதலே சொல்லியிருக்கேன், நீ மனசில் வச்சுக்க. அதனால் கருப்பசாமி நான் உன் பக்கம் தான் இருப்பேன். நீ எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி போய் செய். உனக்கு பொருளாதாரத்துக்கு நெருக்கடி இல்லாமல் எந்த இடத்துல இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன். உன்னை கொண்டுட்டு போய் நீ பாங்கா கூட கொண்டு போயிட்டு கொண்டு வந்துரு. உன்னை கொண்டுட்டு போய் வீட்டில் உன்னோட மனைவிக்கு கொடுத்து பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. எந்த இடஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். அதனால் உடல்நிலையில் தான் கொஞ்சம் பிரச்சனையா அப்படின்னு தகவல் வந்துருச்சு. அதனால் கருப்பசாமி உடல்நல பிரச்சனையெல்லாம் பௌர்ணமியிலேருந்து உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிடுவோமால. அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். அதனால் உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி உனக்கு வாரிசும் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன்னு இருக்கேன். அதை நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இப்போ தொழில் சரியானபடிக்கு அமையலை. அதனால் இந்த மாதம் பொறுமையாரு, புரட்டாசி முடியட்டும். ஐப்பசி 2ஆம் தேதியிலேருந்து நம்ம கேட்குற மாதிரி உனக்கு வேலை அமைஞ்சிருமானே, நிரந்தரமான ஒரு வேலை அமைஞ்சிடும். அதே போல் உனக்கு வருமானமும் குறைவில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் உனக்கு மனக்குழப்பம் வந்து குழப்பிகிட்டே இருக்க, உனக்கு குழப்பம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துருவான். 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, சரியா? அதை மட்டும் உனக்கு குழப்பமே இருக்காது. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துக்கணும். கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் போயிடுச்சுப்பா, காங்கயம். அதே போல் கருப்பசாமி, ஆமாப்பா சரி, நம்ம எதிர்பார்ப்பு போலையே நான் கருப்பசாமி வந்து சீக்கிரமாக தட்டி போகாமல் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கணும். அதனால் ஒன்று வந்து சரியாக வந்திருக்குது, அதோட பேச்சுவார்த்தை எதுவுமே சரியில்லை. அப்படி தானே? கேட்டால் கரெக்டான பதில் வரமாட்டேது. சரி, போய் காலில் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி. அதனால் பதில் வரலைன்னா அதை வந்து நம்ம போட்டு கேட்க வேணாம். நமக்கு சரியாக வரும்னா தான் அமைச்சே விடுவேன். இல்லைன்னா வரலினாலும் நீ கவலைப்பட வேணாம். அடுத்து நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு சீக்கிரமாகவே நாள் குறிச்சிட்றேன் பௌர்ணமிக்கு, சரியா? அதனால் 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிட்றாமானே. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து சீக்கிரமாக உனக்கு திருமணத்தை முடிஞ்சு வச்சுருவேன். தானாக தேடி அதே பிள்ளை வந்துச்சுன்னா பேசலாம், நம்ம வழியை போய் பேசக்கூடாது. நான் தான் சொல்கிறேன், அது சரியாக வரும்னாத்தியாக வரேன், வந்து சிக்கலாகி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால சொல்ல வரேன், சரியா? 2-3 வருஷம் கேட்கணும். அதனால தான் இன்னும் கேட்க வேணாம். நான் உனக்கு நல்லபடியாக உனக்கு சீக்கிரம் அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு, நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன்ல. சரிப்பா.